டெல்லியில் பஞ்சாப் அரசு என எழுதப்பட்ட வாகனத்தில் கட்டுக்கட்டாக பணம், மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள பஞ்சாப் பவன் அருகே நின்று கொண்டிருந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தபோது அதில் கெஜ்ரிவாலின் புகைப்படம் அச்சிடப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் விளம்பரங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். மேலும் சாக்குப்பையில் இருந்த பணத்தையும் அட்டை பெட்டிகளில் இருந்த மது பாட்டில்களையும் கைப்பற்றினர். அதே நேரத்தில் அந்த வாகனம் பஞ்சாப் அரசிற்கு சொந்தமானது அல்ல என்று மறுப்பு தெரிவித்துள்ள பஞ்சாப் அரசு இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. பிரதமர் மோடியை போன்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஏழைகள் மற்றும் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாவனா நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமரை போன்றே எல்லா இடங்களிலும் கெஜ்ரிவாலும் பொய் கூறி வருவதாக விமர்சித்தார். சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக வன்முறை செய்தபோது கெஜ்ரிவால் மக்களுக்காக துணை நின்றாரா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சியினர் திரைமறைவில் கூட்டணி வைத்துள்ள ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்தார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், கடந்த 25 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி டெல்லியின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என விமர்சித்தார். தேர்தலில் ஆம் ஆத்மி தோற்றால் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என இரு கட்சிகளும் உடன்பாடு செய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு கோரிய பிரதமர், ஆட்சிக்கு வந்தபின் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ஹரியானா அரசு நஞ்சு கலந்து நீரை திறந்து விடுவதாக தெரிவித்ததற்கு எதிரான வழக்கில் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு சோனிபட் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி மற்றும் ஹரியானா மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் வகையில் தவறான கருத்தை பரப்புவதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சோனிபட் குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் புகார் அளித்திருந்தார். இதனை விசாரித்த சோனிபட் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நேஹா கோயல், அடுத்த விசாரணை பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் அப்போது கெஜ்ரிவால் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்.